ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக வந்து சிங்கப்பூரில் இருக்கிறேன். எல்லோரும் வந்து சில பேருக்கு வந்து தெரியாதவங்க வந்து நீங்கள் ரெண்டுக்கு இருக்கிறீங்களா, ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க வந்து உங்கள் வீடு ஏன் ஹோம் டூர் போடவே இல்லை உங்கள் யூடியூப் சேனலில் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அதுக்காக நம்ம வீடியோ வந்து அப்படியே வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் வந்து இருக்கிற மாதிரியே தான் எடுத்துருக்கேனே ஒழிஞ்சு இதுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஜாமானை மட்டும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுக்கிறேன். இதுவே என் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய சொந்த வீடு லோனில் தான் வாங்கியிருக்கேன். உடனே வந்து ஃபுல்லாக கை காசுலாம் போட்டு வாங்கியிருக்காங்கலாம் நினைக்காது. அந்தளவுக்கெல்லாம் நம்ம வந்து ராயல்லாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம வீடை வெளியிலேருந்து வந்து பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ். வழியிலலாம் துணி காயிறது ஃபுல்லாக என்னோடய துணி தான். இதில் வந்து 4 வீடு மட்டும் தான். ஆப்போசிட்டில் 1 2 இந்த பக்கம் ஒரு வீடு. அப்படியே வந்தான்னு வச்சுங்களேன். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லிவிங் ஹால். முன்ன வந்து பெரிய டிவி வச்சுருந்தேன் 46 இன்ச். இப்போ தான் வந்து சின்னமாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து மாற்றையில் எப்படி இருக்குது ஹால். இங்கே தான் வந்து பர்த்டேனா சாலிக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு டெக்கரேஷன் இந்த பக்கம் தான் பண்ணுவாள் எப்பவுமே வாலில். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஷோபா. முன்னாடி சோஃபா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பிஞ்சு ஒன்று மாற்றிட்டு இந்த தடவை ஒரே சோஃபா மட்டும் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கி போட்டாச்சு. அப்படியே இந்த ஹாலில் வந்தோன்னா இந்த பக்கம் ஷாலினி பாப்பாவுக்காக லேப்டாப் வச்சு கம்ப்யூட்டர் டேபிள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிளையும் கொடுத்தாச்சு, சேரையும் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருக்க டைனிங் டேபிளே தான். ஆனால் அதில் எல்லாம் தேவையில்லாதது தேவை இருக்கிறது எல்லாம் இருக்கும். இவருங்க எங்கள் ஷாலினி பாப்பா வந்து அது ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேமை எடுத்து வச்சு அங்கே டிவி ஸ்டாண்டில் வச்சு வந்து இதில் வச்சிருச்சு. இதுதான் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. இந்த இடம் மட்டும்தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா ஒரு ரூம்பு. இந்த ரூம்பு தான் இப்போ ஷாலினி பாப்பாவுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதுதான் விளையாண்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வாடகை கூட விடலை. இந்த ரூம் தான் குயின் சைஸ் பெட்டு தேக்குக்கு தான். அது மேலே கட்டன் இருக்கிறதுனால தெரியல, அது எடுத்துறேன். இந்த பக்கம் நல்ல வெளிச்சம் வரும் எனக்கு. இது ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணணுன்னா எப்படி இருக்கு பாருங்க கட்டில். இது ஷாலினி பாப்பாவுக்காக அவங்களுக்காக விட்டாச்சு. கொஞ்சம் நாளைக்கு விளையாடட்டும், என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு குட்டி டேபிள், நம்ம 10 மணி எல்லாம் ஷாலினி பாப்பாவோட டாய்ஸு அதுதான் தான் வச்சுருக்கேன். எல்லாம் என் மிஸ்ஸின் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்காருல. இது கப்போர்டில் அப்பப்போ போடுறதுக்குள்ளது ட்ரெஸ்ஸு, வாக்கிங் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் கொஞ்சம் அந்த மாதிரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஷாலினி பாப்பா பிறந்த வீட்டில் வாங்கின ஸ்ட்ரோலர். எவ்வளோ நாலேஜ் தெரியுமா? 9 வருஷம் ஆகிட்டு இப்போ வரைக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஷாலினி பாப்பா உட்காராது. நாங்கள் வந்து ஜாமான் வாங்க போனோம்னா எடுத்துகிட்டு போயிட்டு இதிலே தான் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வர்றது. ஷாலினி பாப்பாவுக்கு வந்து இப்போ விளாண்டுட்டு ரூம் எப்படி போட்டு வச்சுருக்கு பாருங்கள். எப்படியே வரும் அந்த பக்கம். இதுக்கு அடுத்த மாதிரியே வந்து எங்கள் பெட்ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கல்ல கட்டில் இதெல்லாம், அது வந்து இதோட செட்டில் வரும். இந்த கபோர்டெல்லாம் எல்லாமே தீக்கில் உள்ளது தான். எப்படி இருக்கு நல்லா ஹைட்டு. எனக்குலாம் ஹைட்டாக மேலே வைக்கிற ஜாமாலாம் இருந்தால் எடுக்கிறதுனா என் வீட்டுக்காரரும் தம்பியோ இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்படி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது. நான் வந்து இதுக்காகவே வந்து ஃபோன் ஸ்டாண்டை மட்டும் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எடுக்க முடியாதுங்கிறதுனால. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்கிறதுனால இந்த ரூம் வந்து எப்போவுமே க்ளோஸில் தான் வச்சுருப்பேன். தேவையப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் எங்கள் பெட்ரூம்பு. மோஸ்ட்லி நான் இந்த இடத்துல உட்காந்து தான் வந்து எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஏன்னா வெளியில் வந்து ஒரே சத்தமாக இருக்கும். கிச்சனில் நின்று எடுக்க முடியாது. பக்கத்து வீடு அடுத்த வீடு சவுண்டு கேட்குமா, நம்ம பேசிகிட்டு இருக்க எழுதவும் பண்ண முடியாது. அதனால் இந்த கட்டன் தான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துட்டு கூட ஒரு தடவை வீடியோ போட்டிருப்பேன். இது இப்போ வெளிச்சத்தில் இருக்குல்ல, அது கலர் அவ்வளோவா தெரியல. இந்த பக்கம் விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா கார் பார்க்கு. கரெக்டாக லிஃப்ட்லாம் அப்படிங்க கீழே. எனக்கு பக்கத்துலேயே தான் லிஃப்ட்டு வீட்டுக்கிட்ட. அதனால தான் இருக்கும். டாய்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், காமிக்க வேண்டாம். நல்லா நீட்டாக தான் இருக்குது. அது வேணாம், அது எல்லோரும் தானே காமிக்கிறாங்க. அதில் என்ன புதுசாக இருக்க போகுது, அதனால் வேணான்ட்டு விட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அங்கே பாருங்கள். இது ஹாலு. இப்படி திருப்பின் பக்கத்தில் ஒன்று அப்படியே நேராக தான் எனக்கு கிச்சனு. இதுதான் என்னோடய கிச்சனு. இந்த பக்கத்து ஃப்ரிட்ஜ் வேறு ரொம்ப நாள் ஆகிட்டு. ஃப்ரிட்ஜெல்லாம் மாற்றணும். அது இதுவாக இருக்குது.
இதுதான் நார்மலாக இப்படி தான் ரைஸ் குக்கர்னால் இந்த இடத்துல இருக்கும், கெட்டியில் இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபுல்லாக ஜாமான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி ஜாமான் தான் இதில் வச்சுருப்பேன். பாருங்க தெரியல, எல்லாமே மேலே வரைக்கும் எனக்கு வந்து கப்போர்டு அடிச்சிருக்கு. நான் வந்து வாங்கிட்டு அடிக்கலை, எனக்கு வந்து சிங்கப்பூரில் வீடு பார்க்கையிலே நாங்கள் இது மாதிரி அடிச்சிருக்கிற வீடாக பார்த்து தான் வாங்கினோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு 2 லைட்டு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜ் வரும். இதனால் நம்ம பேங்க் லோனோட சேர்த்து இன்க்ளூடிங்கில் வந்துடும் நம்மளோட வீட்டு இதில். அதனால இது மாதிரி பார்த்தே தான் வாங்குறேன் வாங்கையிலேயே. பாருங்கள் எப்படி இருக்கும், ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் எனக்கு அந்த கப்போர்டு. இதுலேயே வந்து எனக்கு பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி ஸ்டீலில் உள்ளது இது வரும். இது வந்து தனித்தனியாக எடுக்கலாம் தான், இது மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்பப்போ கழுவி வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே தொடச்சி துணி வச்சுக்கிறது. இதோட அவ்வளோதான் நம்ம வீடு. இந்த பக்கம் அதே கார் பார்க்கு தான், நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்த்தா எடுக்கிற மாதிரி. இங்கிட்ட ஒரு டாய்லெட். இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கிச்சனில் வந்து ரைட் சைடில் ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த டோர் தெரியுதுல்ல இந்த இடத்துல. இது வந்து ஹேங்கர் வந்து எனக்கு மேலேருந்து அப்படியே தோணும், ஏற்றி இறக்குற மாதிரி இருக்கும். இது ஸ்டீலில் உள்ளது, அப்படியே இழுத்து விட்டுட்டு துணி காயப்பட அந்த மாதிரி உள்ளது. ஏன் வாஷிங் மிஷினு இந்த இடத்துல தான். இது இதோட முடிச்சுக்கிட்டு இந்த பக்கமாக என் பூஜை ரூம்பு. என் பூஜை ரூம்பு தான் உங்களுக்கு தெரியல, நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன்ல. இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இதை வாங்கிட்டு ஒரு 6 மாதம் 5-6 மாதம் ஆக போகிறது வாங்கிட்டு இதில் வச்சுருக்கேன். இது வந்து அதே ஸ்டூலை வந்து கீழே வச்சுட்டு கிரேட் இருந்துக்கு அதில் வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று மாவாட்டினதுனால தண்ணி உள்ளே ஈரப்பசம் இருக்குங்கிறதுனால ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வடியை வச்சு தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலும் மறுநாள் தான் எடுத்து மூடி போட்டு மூடி விடுவேன், அந்த தூசி வராமல் இருக்கிறது. கொஞ்சமாக அப்படி வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த பக்கம், தக்காளி வைக்க மாட்டேன், வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுக்காக வச்சாச்சு. இந்த டோர் வந்து எனக்கு சில சமயம் ஏதாவது நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குன்னா, ஹாலில் உட்காந்து ஏதாவது ஹஸ்பண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா டிஸ்டர்பாக இருக்குன்ட்டாங்கன்னா சமைக்கையில், அப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன். அது இழுத்து மூடிடுறது. வேணும்னா மூடுவேன், மோஸ்ட்லி இப்படி ஓப்பனில் தான் இருக்கும். எப்படி இருக்குது எங்கள் வீடு. இந்த பக்கம் எங்கள் ஐயா அம்மாச்சி, இதுலேருந்து இந்த வர்ற இடத்துலையே எங்கள் ஐயா அம்மாச்சியோட ஃபோட்டோ. இந்த இடத்துல டைம் டேபிளுக்கு மேலே மாட்டிடும். இங்கிட்ட பிள்ளையார், இங்கிட்ட அவங்க. அப்படி ஏன்னா இவங்களாம் 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்க, இந்தியாவில் இருந்தபடியே இறந்துட்டாங்க. நம்ம தான் எதுவுமே இது பண்ணலை, பரவாயில்ல ஃபோட்டோவாவது வந்து வச்சு சாமி கும்பிடலான்ட்டு வச்சு. எப்படி இருக்கு எங்கள் வீடு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இந்த வீடை வந்து சேல் பண்ண போகிறேன். பாய்.